உன்னை பார்த்த பின்னே வேறு பெண்ணை பார்க்கவில்லை. ஐயே ஐயே காரியத்தை பார்த்தாலே காரணத்தை கேளாமே காதல் கொள்ள சொல்லும்படி ஐயே ஐயே அடி பஞ்சாங்கம் பார்க்காதே பங்காளி இல்லாதே இப்போது என்னை கட்டிக் கொண்டால் என்ன பேரு வந்தது போலிருந்தது நீ வந்த போது போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்டோட்டமோ. But I go on forever. When may come? Today, not long ago. When may come? A little girl named Kate. When என்னது சிக்குவாய் மாதிரி? ஐயோ 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 அம்மா நீ சொல்லி கொடுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு விட்டேன். இனிமே என்னால முடியாது. எனக்கு மூச்சு வாங்குது திணறுது. அப்பா அண்ணே உனக்கு படிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்காதம்மா. குழந்தை வேணுங்கிற ஆசை மலடிக்கு தானே இருக்கும். எனக்கு படிப்பில்லாத குறைய போக்குறதுக்காக தானே உன்னை நல்லா படிக்க வச்சு உன் பேருக்கு பின்னால பெரிய பெரிய பட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். அண்ணே உன் குறைய நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாத. நான் அம்மா கவலை பண்ணும். நீ படிச்சவ, நம்ம ராஜா பைய படிச்சவன். அண்ணே நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வராருல்ல சப்பாடியோ அவர் வந்துட்டா உன்னை பிடிக்கவே முடியாது. நான் வந்தா நான் ஒண்ணு உப்பி வெடிச்சிட மாட்டேன். எவன் வந்தா என்ன எவன் போனா என்ன மென்மே கம்மு மென்மே கோவு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கண்ணே. சின்ன வயசுல நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன். நீ தான் என்ன அடிச்சு விரட்டுவேன். பரவாயில்லடா அதுவும் நம்ம கூட வரட்டான்னு அவரு தான் அழைச்சிட்டு போவாரு. என்ன நாளைக்கு காலையில ஸ்டேஷன் போயிடுவேல? நாளைக்கு காலையில ஒண்ணு ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். ஏன்? அவன் பெரிய மனுஷன். அவனை வரவேற்க 1000 பெரிய மனுஷன் வருவானா? அந்த கூட்டத்துல நான் வந்திருக்கேன்னு தான் தேடி பார்க்க போறானா? அட திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? நான் உனக்கு கையால ஆகவில்லை. என்ன மதிக்காதவன நான் மதிக்க மாட்டேன். என்கிட்ட அப்பா நீ ஸ்டேஷனுக்கு போறதில்ல? போறதில்ல போறதில்ல போ. I am never going to station. Get out. வரும்போது சண்டை சச்சரவெல்லாம் முதல்ல ஒரு அம்மாவை பார்க்க விடுங்க. நாமெல்லாம் அப்படி இருப்போம். தாப்பா எல்லாருக்கும் மோர் கொண்டா. அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா என்னமாச்சு? அம்மா அம்மா ஒண்ணு இல்லப்பா, எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்த்த சந்தோஷம். தம்பி இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாது. அப்படி போறதா இருந்தா நான் போன அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறதுக்காக நான் பட்டு இருக்கிற பாடு. நான் மட்டும் என்னவா உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுமா? அம்மா அம்மா ஏம்மா
வேலு எங்கம்மா? ஸ்டேஷனுக்கு வரல? இல்லையே. கூப்பிடலாம், ஆனா நான் போய் அவனை அப்படி கூப்பிடுறது அது மீனா அது சரியில்லைம்மா. உனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராஜா ஒரு நாள் டே ராஜான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து புளியா விளாட எடுத்து என்ன பிச்சு விட்டாரு. ராஜா வந்து என்கிட்ட சொன்னா, டேய் உங்க அப்பா உன்னை அடிச்சுட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட, அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாமா. அவ்வளவு நல்ல வந்தாங்க. ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா, பெரிய படிப்பு படிச்சுட்டானா, யாரு கூடயும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. என் கூட அவன் பேசாட்டு போனா எனக்கு நம்ம விடு. அண்ணே, நீயே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. ஒப்பந்தானே மறுபடி பாரு. அவன் பணக்கார பையன், நான் ஏழை. அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து டே வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே, பார்க்கலாம். டே வேலு. என்னடா பாக்குற? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏண்டா, நான் அமெரிக்கா போய் படிச்சது என் ஆறுயிர் தோழங்கிட்ட போய் பேசுறதுக்காகவா? ராஜா, என்னையா நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ள சொன்னாருவா. அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் செட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். மன்னிச்சு மன்னிச்சு. ஐயா, சின்னையா, நான் வர்றேன். ஐயா, எங்க போறீங்க? இருங்கய்யா. உயிருக்குயிரான என்னுடைய நண்பர் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன். அவன் இங்க இல்ல. என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளர் இங்க பார்க்கிறேன். அவன் எனக்கு தேவையில்லை. தம்பி, தம்பி, என்னது தம்பி இது? ஏய், என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்படா வாய் வந்துச்சு? இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்? சின்ன வயசுல என்ன நீ வாரான்னு கூப்பிட்டதுக்காக உங்க அப்பா அவனை அடிச்சப்போ நான் என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அதெல்லாம் நீ மறந்துட்டல, நானும் அவனை மறந்துட்டேன். ராஜா, நில்லு. என்ன விட்டு போயிடாத ராஜா, என்ன விட்டு போயிடாத. வேலு, ராஜா, தேனு கூப்பிடுறா, தேனு கூப்பிடுறா, என்ன தேனு கூப்பிடுறா. டேய் ராஜா, டேய் வேலு, வேலு. ராஜா, ராஜா, வேலு. ராஜா, ராஜா, குச்சேலர் கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல கிருஷ்ண பரமாத்மா குச்சேலர தோழான்னு சொல்லி கட்டி அணைச்சப்போ அந்த ஏழை பிராமணனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நம்ம ஊர் பாகவதர் சொல்லுவாரு. அது எப்படி இருந்திருக்குன்னு நான் இப்பதான் நான் உணர்றேன். இடத்துக்கு முன்னால பொட்டாட்டியாவது புள்ள குட்டியாவது குடும்பமாவது தூக்கிடாவுடா. ஆமா, நீ ஏன்டா ஸ்டேஷனுக்கு வரல? உன் கண்ணு என்ன தேடிச்சா? என் மேல ஆணையா சொல்லு. ஆணையாவது குதிரையாவது. ஏண்டா, என் கண்ணு உன்னை தவிர வேற யாரா தேடும்? நீதான் வரல, ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. ராஜா, ராஜா, அப்படிலாம் சொல்லாத ராஜா. நான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், நீ என்ன பார்க்கல, நான் உன்னை பார்த்தேன் ஒளிஞ்சிருந்து. அண்ணே, நீ பெரிய ஆளுண்ணே. சின்ன குட்டி மீனா பொண்ணா இது? சின்னமா சிறு சிறு வளர்ந்துட்டா? சர்ப்ரைஸ். என்ன சொல்ற? தங்கச்சி என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறியா? இல்ல இல்ல, என்ன பிளசன்ட் சர்ப்ரைஸ்? அந்த இளவு தாண்டா என்னன்னு கேக்குறேன். ஓஹோ, உனக்கு இங்கிலீஷ் பேசதான் தெரியும், அர்த்தம் தெரியாது போல. அது இல்லடா, அது வந்து இந்த மகிழ்ச்சிகரமான அந்த ஆனந்தமான ஆச்சரியம் அர்த்தம். அப்படி அர்த்தமா? ஃபர்ஸ்ட் அர்த்தம். நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருப்பேன்னு நினைச்சு இந்த பொம்மையை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு என்ன செய்யறதே தெரியல. என்ன குழந்தை பொம்மை தானே, குடு தங்கச்சிக்கிட்ட போய் தூக்கி பழகட்டும், குடு. இது உனக்கு, இது வேலுவுக்கு. என்ன சிச்செல்லாம் வச்சிருக்கு? புஸ்தகமா? இது
டிரான்சிஸ்டர் அதான் சிஸ்டருக்கு குட்டிட்டியடா. ஐயோ ரேடியோ போட்டி பாடும். ஓ ரேடியோ போட்டியா? அப்படி சீமச்சாமன் தானே பாத்தே. எப்பா குசேலா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் குடிசைக்கு கிருஷ்ணன் வந்திருக்கேன். ஊற வச்ச அவள் இல்லனா பழைய சோறு எறும்பு தயிர் எடுத்து விடு, எடுத்து விடு, எனக்கு எடுத்து விடு. ஒரு மம்புட்டி வை, அணைச்சி வெட்டுவோம். ராஜா, ஒரு காரியம் செய்வோமா? என்னடா? சாப்பிட்ட உடனே தோள் மேல கை போட்டுக்கிட்டு வாடா வாடான்னு பேசிக்கிட்டு ஜாலியா கடத்தரு பக்கம் போயிட்டு வருவோமா? குட் மார்னிங் மாமா. வேலு உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். உட்காரியா? எழுந்திரி, விலகங்க, உட்கார்ந்துகிட்டே பாருங்க. வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? காப்பியா, ஓவலா, டீயா? Don't want anything. I want 1 cup பச்சை வாட்டர். அவ்வளவுதானா? உனக்கு தான் தெரியுமா நான் ஓசியில எதையும் குடிக்க மாட்டேன்னு. ஆமா ஆமா. வள்ளி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேலு, எங்க இருந்து வர்ற? நம்ம பண்ண விட்டு தம்பி ஊரை சுத்தி பாக்கணும்னு சொல்லி தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு, எது மேல கை போட்டுக்கிட்டு, தோள் மேல தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு சொல்ல பண்ணிச்சு. சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வர்றேன். என்னன்னு? சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு காமிச்சிட்டு வர்றேன். அப்படி கூப்பிடலன்னா தம்பி அவங்கள பேசாதான். வேலு, உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமான ஒண்ணு வேணாம், ரொக்கமா தரேன். என்ன மாமா இது? நிலத்து மேல வாங்கின கடனை ஏண்டா இன்னும் அடைக்கல, ஏண்டா இன்னும் அடைக்கலன்னு கொட கொடன்னு கொடையுவ. இன்னைக்கு என்னமோ சத்தமே மாறுத. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு இதுக்குத்தான். எதுக்குத்தான்? இதோட நிறுத்திக்கிட்டியா? வாயில இருந்து வார்த்தையை விடு. சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சின்னையா கிட்ட நீ பழகும் போது என்ன நல்ல வார்த்தையை சொல்லி வைய. சொல்றேன் சொல்றேன். வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஊர் சனங்க வைத்தறிச்செல்லாம் கொட்டிக்கிறேன்னு சொல்றேன். சின்ன பையல உன்னை எல்லாம் காக்கா குடிச்சாலே இப்படித்தான். ஓ மாமா 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 கோச்சிக்காத. இந்தா என்னது? தண்ணி. ஆமா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? பழம் குட்டை கிடைக்கல? என்னமா மாடுனா மாடு? நான் சொல்றேன், நான் அவளை பழிச்சு நான் சொன்னேன். நான் வரும்போதே தாகத்தோட தான் வந்தேன். இங்க வந்து தாகம் வரல. உன் தாகம் என்னைக்குமே தனியா போறதில்ல. என் தம்பி ராஜா பையன் வந்துட்டான். அவங்கிட்ட சொல்லிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி உனக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு உனக்கு நான் தண்ணி காட்டல. என்ன அவனே இவனே கூப்பிடு. அவனே இவனே அதுவே இதுவே சும்மா அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். சொல்லுங்கடா. நான் வைக்க வேண்டி. வைக்க வேணுங்களா? ஆமா ஆமா, என் கையில காசை வைக்கணும். எதுக்காக? இவன் வெளியூர் போல இருக்கு, விவரத்தை சொல்லுங்கடா. இவர் யார் தெரியுமா? வெட்டருவா வீராசாமி, பெரிய போக்கிரி. வைக்க வண்டி, வாழக்க வண்டி, விறக வண்டி, எந்த வண்டி இந்த ஊருக்குள்ள வந்தாலும் இவருக்கு மாமல் கொடுத்தாகணும். என்னையா சுங்க வரியா? அதே மாதிரி நான் வச்சுக்க. அதுக்கு நீ வேற ஆள பாருங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காசு தர மாட்டேன்.